சகோதரியை மட்டும் நான் நினைக்கணும், என்னால முடியல. வணக்கம். மறைந்த அம்மா அம்மையார் 103 வருஷம் வாழ்ந்து மறைந்தவர். அவருக்காக அம்மா பத்தி சொன்னால் 103 வயசு வாழ்ந்து வந்தார்கள். எங்களை நினைத்து அம்மாவுக்காக எனக்கு 40 வருஷம் அந்த வாஸ்து சார் எனக்கு வழக்கமானவங்க. அந்த வகையில் நான் அம்மாவுக்கு வாசுடைய அப்பா டெத்துக்கும் காலேஜுக்கும் வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அம்மா சுமார் ஒரு 20 வருஷமா ரொம்ப நோயாலே அவதிப்பட்டாங்க. அப்படி பேசும்போதெல்லாம் அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு தான் கேட்பேன். சொல்லுவார் இது மாதிரி எல்லாம் இந்த மறைந்த எஸ்.ஆர். சண்முகம் சார் இந்த ஏரியாவில் அம்மாவும் இவ்வளோ வயசு வாழ்ந்தது பெரிய சரித்திரம். இந்த சரித்திரத்தை யாராலும் மறக்க முடியாது. அதனால அம்மா மறைந்த அம்மையாருக்கு எல்லோருக்கும் நல்லது தான் பண்ணிட்டு போய்க்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய இதய அஞ்சலியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பார்த்தாங்க, எல்லாரையும் நல்லா பார்த்தாங்க, எல்லாம் நல்லா அன்போட தான் பார்த்தாங்க. எங்க அம்மா எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசமா 28 பேரு எல்லாருக்கிட்டையும் நல்லா பாசமா இருந்தாங்க. 11 பசங்க அவங்களுக்கு. கடைசி அதுதான் செல்வி, அது பேரு. ஒரு எல்லாருக்கும் ஒரு கிராமத்தையே, ஒரு கிருஷ்ணகர் லைன்லயே ஒரு கிராமம் உருவாக்கிட்டாங்க. இந்த மாதிரி நல்ல தங்கமானவங்க எல்லாம் ஒரு பாட்டி வைத்தியம் பண்ற மாதிரி எல்லாருக்கும் போட்டு எல்லாரும் ரொம்ப நல்லா அன்பா பாருங்க. ரொம்ப நல்லவங்க. என் சகோதரி கண்ணம்மா அவர்கள் ஒரு குடும்ப விளக்காக விளங்கினார். அவர் ஏற்கின்ற எழுகின்ற விளக்கு விடிய விடிய ஒளி பிரகாசமாக இருக்கிறது. எந்த பெண்களும் தன்னுடைய இல்லத்தில் போகும்போது விளக்கேற்றுவார்கள். அதே மாதிரிதான் என்னுடைய மாமாவுக்கு மனைவான பின்னாடி அந்த விளக்கேற்றும் போது அது அந்த குடும்பத்தில் ஒளி பிரகாசமா விடிய விடிய ஒளி பிரகாசமா இருக்கு. கணவனுக்கென்று பாராமல், தன் பிள்ளைகளுக்கென்று பாராமல் உற்றார் உறவினருக்கு என்ன என்று சாதனைகள் படைத்தார். என் சகோதரியை மட்டும் நான் நினைக்கிறேன், என்னால முடியல, சொல்ல முடியல என்னால. அந்த மாதிரி பாச உணர்வோடு அவங்க எல்லாரையும் அரங்கேற்று கொண்டார்கள். அம்மையாருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டி என்னுடைய மனதார என்னுடைய வேண்டுதலை சமர்ப்பிக்கின்றேன். வணக்கம்.